இதுக்கு முன்னாடி அரசியல் தலைவர்கள் நிறைய பேசுறவங்களாம் நாங்கள் அரசியலாக கண்டிச்சிட்டு இருக்கோம். அது வேற. உங்களுக்கு கோமாளிகளுக்கு என்ன வேலை? யூடியூப் போட்டு யூடியூப்ன்றது ஒரு நல்ல விஷயம். அதில் வந்து நிறைய பயனுள்ள விஷயங்கள், அறிவியல் தகவல்கள் நிறைய பேர் நல்ல விஷயங்கள் தர்றாங்க. ஆனால் உன்ன மாதிரி சில கோமாளிகள் யூடியூப்பை கேவலப்படுத்துறதுக்குன்னு இந்த மாதிரி விஷயங்கள் சமுதாய ரீதியாக கருத்தை சொல்றதுக்கு உனக்கு யார் இது பண்ணா? யார் போட்ட எலும்பு துண்டுக்கு நீங்க இப்படி ஒரு வீடியோ போட்டீங்க? எச்சன் நாய்களா? அறிவு வேணா? ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி குரு பூஜையை பத்தி பேசுறீங்க. குரு பூஜையை பத்தி பேச உங்களுக்கு தகுதி என்ன? உங்களுக்கு தகுதி என்ன இருக்கு? போன வருஷம் இந்நேரம் குரு பூஜையை பத்தி பேசுற சவுக்கு சங்கருக்கு ஏற்பட்ட நிலை தெரியுமா? காவல்துறையால் கை உடைக்கப்பட்டு குண்டாஸ் அடிக்கப்பட்டு பல வழக்குல, அதாவது சித்தர்கிட்ட விளையாடாதீங்க பல தடவை சொல்லிய நீ எல்லாம் ஒரு ஆளும் கிடையாது. 2 பேருக்கு வீடியோ போடுறா வேற ஏதாவது வீடியோ போடுங்க. சமூக பதட்டமுள்ள ஒரு சூழ்நிலையை இப்ப நீங்க கேலியும் கிண்டலுமா சரி ஒரு விதமா 2 விதமா போடுறீங்கள. அங்க வந்து யார் ட்ரைனிங் கொடுத்து வெட்ட அனுப்புறாங்க, அதை கேட்டு நீ வெட்டுறன்னு சொல்லி அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி நீ பண்ற. அப்ப இங்க எவன் ட்ரைனிங் கொடுத்து லவ் பண்ண அனுப்புறான்? எவன் ட்ரைனிங் கொடுத்து அனுப்புறான்? சாதி விட்டு சாதி காதலிக்கும் போது ஒரு தில்லு வேணும், அது பிரச்சனை வரும்போது தில்லு. இதுக்கு ட்ரைனிங் கொடுக்குற யார்? எவன் கொடுத்த ட்ரைனிங்ல இப்படி வந்து அவங்க இந்த மாதிரி தப்பு பண்றாங்க. அப்ப அதை யாருன்னு கேளு. அதையும் நீ கிண்டலா வச்சு பண்ணிருந்தா நீ ஒரு காமனானவன். இங்க யாரு? அது உண்மையிலேயே சுஜித்துக்காக தான் என் சமூகமே வருத்தப்படுது. ஒரு ஸ்போர்ட்ஸ் மாணவன், நல்ல எதிர்காலம் வர வேண்டிய மாணவன், அந்த பொண்ணோட வாழ்க்கையை விட சுஜித் கொலைகாரன் ஆனதுக்காகத்தான் என் சமூகமே வருத்தப்படுது. அப்படி நாங்க வந்து ஒரு வேதனையும் இந்த பையனை நினைச்சு பட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் அவங்க இது போல சம்பவங்களால தான் இப்போ அவங்க அப்பா அம்மாவையும் சில அரசியல் தலைவர்கள்